ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். சீன்ல நம்ம ரதன் சிங்கை தான் காட்டுறாங்க. ரதன் சிங் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் வந்து ரதன் சிங்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவனுக்கு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம தியா இதெல்லாம் வந்து வெளியவே நின்றுதான் பாத்துட்டு இருக்கா. ஏன்னா வந்து அரண்மனைக்குள்ள வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்துல இருப்பா. அதனால அவ வெளியே நின்றுட்டு இருக்கா. அப்புறம் அத்தக்காரி சொல்றா ரதன் சிங்கிட்ட, வா ரதன் சிங், நான் உனக்கு ரூம்லாம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிட்டு போய் இதான் உன்னோட ரூம், எப்படி நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கட கட கடன்னு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பெட்டுக்கு அந்த பக்கம் எல்லா பக்கமுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அத்தக்காரி கோவம் வருது, எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, யார் சொல்லி நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறா. உடனே ரதன் சிங் சொல்றான், இல்ல அத்தை, இது வந்து தியா தான் இப்படி பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து வீடியோ கால்ல வந்து தியாட்ட பேசிட்டு இருப்பா. அப்ப தியா சொல்லுவா, அந்த கார்பெட் கடையில பாருங்க, டோருக்கு பின்னாடி பாருங்க, பெட்லாம் நல்லா செக் பண்ணுங்க, ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து வீடியோ கால்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. உடனே அந்த வீடியோ கால் பேசிட்டு இருக்கால அந்த டேபை வாங்கி இவன் வந்து பேசுறான், என்ன தியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற. இல்ல, உங்களோட செக்யூரிட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால வந்து நான் ரொம்ப சேஃபா உங்களை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு போனை வச்சுட்டு போயிடுறான். அப்புறம் தியாவும் போனை வைக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து தியாவை பாக்குறதுக்கு யாஷ் வரான். அப்ப யாஷ் வந்து ஒரு ஃபார்மை வந்து தியாட்ட கொடுக்குறான். இந்த தியா, அந்த ஃபார்ம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே தியா வாங்கி பாக்குறா. அது என்ன ஃபார்ம் அப்படின்னா, தியாக்கு வந்து கொஞ்சம் கூட குக்கிங் தெரியாதுல்ல, அதனால வந்து குக்கிங் கிளாஸ்க்கு போறதுக்கான ஃபார்ம் வந்து நம்ம யாஷ் வந்து வாங்கி கொடுத்துருப்பான். உடனே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் யாஷ் அந்த இடத்த விட்டு போயிடுவான். உடனே தியா வந்து அந்த ஃபார்மையும் பார்த்துட்டு ஒரு ஏப்ரான் மாதிரி இந்த சமையல்லாம் பண்றதுக்கு போடுவாங்கல்ல, ட்ரெஸ் வந்து அழுக்காகாம இருக்கிறதுக்கு, அந்த ஏப்ரானை வந்து போட்டு பார்த்துட்டு இருப்பா. அது டக்குன்னு கீழே விழுந்துரும். அப்போ அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல டேபிளுக்கு கீழே வந்து ஒரு குட்டியா லைட் மாதிரி எரியறத பாப்பா. உடனே அதை எடுப்பா. அப்பதான் அவ யோசிக்கிறா, அப்ப நம்ம பேசுறது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே யாஷ்க்கு கால் பண்றா. யாஷ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் ரூம்ல இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும். என்னது அப்படியா, அதை எதுவும் பண்ணிடாத, அது நமக்கு ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். உடனே தியா சொல்றா, என்ன இப்படி எல்லாம் நடக்குது, யார் அந்த எனிமிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாஷ்ட்டு சொல்றான். உடனே யாஷ் வந்து சரி ஓகே நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதோட அப்படியே மறுநாள் ஆகிறது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தியாவும் யாஷும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம ரதன் சிங் வந்து பெரிய பையன் ஆயிட்டான்ல, அதனால மகாராஜாவா முடிசூடுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதனால அதை வந்து இவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கணும், இந்த இடத்துல செக்யூரிட்டி நிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாஷும் தியாவும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ரதன் சிங்கை தான் காட்டுறாங்க. ரதன் சிங் ரூமுக்கு வெளியில வந்து செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் நிக்கிறாங்க. கதவை தட்டி ரதன் சிங் இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே உள்ள இருந்து எந்த பதிலுமே வரல. உடனே இவங்க ரொம்ப பயமானோன்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. எல்லா பக்கமும் தேடுறாங்க, இல்ல. உடனே லாஸ்டா என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ரதன் சிங் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். அவனுக்கு டக்குன்னு எல்லாரும் உள்ள வந்தாலும் ரொம்ப ஷை ஆயிருது. என்ன இப்படி பண்றீங்க, டக்குன்னு வெளியே போங்க வெளியே போங்க, யாரும் உங்களை இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷை ஆகி கத்திட்டு இருக்கான். உடனே செக்யூரிட்டி கார்டு எல்லாம் சொன்னாங்க, இல்ல தியாராணி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்க சொன்னாங்க, ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமும் நீங்க இருக்கீங்களா செக் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்க, அதான் நாங்க இப்படி பண்ணோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்றாங்க. உடனே பயங்கர டென்ஷன் ஆகி தியாக்கு கால் பண்றான். உடனே தியா வந்து என்னாச்சு ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்ன பண்ணிட்டு இருக்க தியா, நான் ரெஸ்ட் ரூம் கூட நிம்மதியா போக முடியாதா, இங்க வந்து எல்லாரும் நீ இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றான். உடனே தியாக்கு வந்து ரொம்ப சிரிப்பா வருது. உடனே அடக்கிட்டு, சரி ரதன் சிங் மன்னிச்சிரு, நீ வந்து டக்குன்னு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரி ஓகே தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரெடியாக போயிடுறான். அப்புறம் அப்படியே நமக்கு அந்த மீசக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து பயங்கரமா வந்து கத்தி சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப வெறித்தனமாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு சின்ன பொருள் உள்ள வந்தாலுமே அது ரொம்ப கேர்ஃபுல்லாவே செக் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாஸ்ட்டு சொல்லிட்டு அவளுமே செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம தியா வந்து மகாராஜாவோட போட்டோவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அங்க வந்து மகாராஜா வந்து அவளுக்கு ஒரு வாள் கொடுத்துருப்பார்ல, அதை வந்து கையில எடுத்துட்டு பழசுலாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ மகாராஜா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த வாள் வந்து ரொம்ப முக்கியமானது, ரதன் சிங் வந்து எப்போ வந்து ராஜாவா பொறுப்பேற்கிறானோ அப்போ வந்து நீ அவன்கிட்ட ஒப்படைக்கணும், அது வரைக்கும் நீ தான் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு
தியா கிட்ட வந்து மகாராஜா வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு இதெல்லாம் சொல்லி. உடனே தியா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, மகாராஜா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அதை வந்து இன்னைக்கு நிறைவேற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மகாராஜோட போட்டோவை பார்த்து எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருப்பா. அந்த டைம்ல வந்து நம்ம ரத்தன் சிங் வந்து வீடியோ கால் பண்றோம். உடனே தியா வந்து என்னாச்சு ரத்தன் சிங் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. உடனே ரத்தன் சிங் சொல்றான், தியா இது என்ன ட்ரெஸ், இந்த பேண்ட்ல வந்து ஜிப்பே இல்ல, நான் எப்படி இந்த கயிறை கட்டுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே தியா சிரிக்கிறா. ரத்தன் சிங் என்ன சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சிரிக்கிறா. உடனே ரத்தன் சிங் கிட்ட சொல்றா, தியா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரோப் எடுத்து அவன் வந்து இடுப்புல கெட்டி காமிக்கிறான். ரத்தன் சிங் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ரத்தன் சிங் வந்து ரொம்ப மெய் மறந்து போய் தியாவை வந்து ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தியா வந்து ரத்தன் சிங் புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பேண்ட்டை வந்து கரெக்டா வந்து கட்டிடுறான். உடனே தியா வந்து ஓகேவா ரத்தன் சிங் நான் வைக்கிறேன், நீ ஃபங்க்ஷன் கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே ரத்தன் சிங் சொல்றான், ஒரு நிமிஷம் தியா அப்படின்னு சொல்லிட்டு, தியா நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப 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 அழகா இருக்க, இந்த உலகத்துல நீ தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உன்னை தியாக்கு வந்து ரொம்ப வெக்கமாயிருது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதான் காட்டுறாங்க. நம்ம ரத்தன் சிங், தியா, அப்புறம் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க மக்கள்லாம் வந்து மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லிட்டு மலர்லாம் தூவி ரத்தன் சிங்கை வரவேற்று அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தியா வந்து நின்றுட்டு இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே வந்து ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு பிளேட்ல வந்து அந்த வால் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப மரியாதையோட கொண்டு வந்து அங்க வைக்கிறான். வச்சுட்டு இந்த வாள் வந்து இப்ப ராஜாக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து மீசக்காரன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு மகாராஜா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்மாசனமே கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஆனா உங்க அங்கிளான எனக்கு வந்து எந்த கிஃப்ட்டுமே தரலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே சொன்னோன்னே அவனே ரத்தன் சிங் சொல்றான், அங்கிள் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேளுங்க, நான் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மீசக்காரன் என்ன கேக்குறான் அப்படின்னா, எனக்கு அந்த வாள் வேணும் ரத்தன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு பயங்கரமா எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. நம்ம தியாக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் உடனே ரத்தன் சிங் சொல்றான், ஓகே அங்கிள் நான் உங்களுக்கு இந்த வாழை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு தியாக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன ரத்தன் சிங் சொல்ற, இது வந்து நீ மகாராஜாவா ஆக போற, அதனால உனக்கு இது கிடைக்கணும், அதுதானே இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ரத்தன் சிங் சொல்றான், என்ன தியா பேசுற, இந்த வாள் என்கிட்ட இருந்தாதான் நான் ராஜாவானேன்னு அர்த்தமா, அப்படிலாம் இல்ல, நான் அந்த மண்ணுக்கு வந்து நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே தியா சொல்றா, அப்படி இல்ல ரத்தன் சிங், நான் வந்து மகாராஜாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா இந்த வாளை வந்து பத்திரமா உன்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்ற மாதிரி நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அதை நான் நிறைவேற்றியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி தியா வந்து சொல்றா. உடனே இந்த மீசக்காரன் சொல்றான், தியா நீயே இதுல தலையிடுற, ரத்தன் சிங்கே வாழ தரேன்னு சொல்லிட்டான், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறான். கேட்டுட்டு அவன் சொல்றான், ஓகே தியா, அப்போ நீ வந்து என் கூட வால் சண்டை போடு, அதுல யாரு ஜெயிக்கிறாளோ அவங்க அது முடிவெடுக்கட்டும், இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு அந்த வாழை தந்துடணும், அதுவே நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அந்த வாள் வந்து ரத்தன் சிங்க்கு போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி மீசக்காரன் வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறான். இதுக்காக தான் அந்த மீசக்காரன் வந்து வெறித்தனமா வந்து அந்த கத்தி சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறம் தியாவும் இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறா. உடனே ரெண்டு பேரும் கத்தி சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. அதுல யார் வின் பண்றா அப்படின்னா நம்ம தியா தான் வின் பண்ணிடுறா. இந்த மீசக்காரன் தோத்தோன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சே, இந்த ஒரு சான்ஸே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எப்படியாச்சும் அந்த வாழை நம்ம வாங்கிடலான்னு பார்த்தோம், ஆனா முடியலையே, இப்படி தோத்துட்டோமே, இந்த தியா எல்லா பிளானையும் சொதப்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்துல இருக்கான். தியா வந்து இந்த கத்தி சண்டையில வின் பண்ணது வந்து ரத்தன் சிங்க்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எதுக்காக அப்படின்னா தியா வந்து நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, நம்ம அப்பா வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா அதை எவ்வளவு வருஷம் அவ பாதுகாத்து நம்ம அப்பாவுக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து காப்பாத்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தியாவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாறான். அப்புறம் நம்ம தியா வந்து இப்படி திரும்பி பாக்குறா. அப்போ பார்த்தா ரத்தன் சிங் உட்காந்துருக்கான்ல, அதுக்கு மேல வந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் வந்து டெக்கரேட் பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. அதோட கயிறை வந்து யாரோ வெட்டி விட்டுறாங்க. அது ஸ்பீடா வந்து ரத்தன் சிங் மேல வந்து விழ வருது. இதை எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.